தோழமை உறவுகளுக்கு வணக்கம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான எஸ்பி வேலுமணி அணியில ஒரு விரிசல் விழுந்திருக்கு. என்ன விரிசல் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, 2026 சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் தமிழக வெற்றி கழகம், பிசிக, இடதுசாரிகள், IUML, காங்கிரஸ் இந்த கட்சிகளோட ஆதரவோட ஆட்சியை பிடிச்சு ஆட்சியை 100 நாட்கள் மேல பண்ணிக்கிட்டு வராங்க. ஆனா இவங்க எப்ப ஆட்சியை பிடிச்சாங்களோ அப்பவே அதிமுக சனி பிடிச்சுக்கிச்சு போல. ஒவ்வொருத்தரா அதிமுகவுல இருந்து வெளியே வந்து தாவேகாவுல இணையறாங்க, இல்லைன்னா டிஎம்கேல இணையறாங்க. திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் போட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருந்த நிலையில இப்போ அதுவே கன்ஃபார்மா பண்ணிட்டாங்க. திமுகவும் தாவேகாவும் தான் இப்ப இருக்கு. அதிமுக அப்படிங்கிற ஒரு கட்சி காணாம போயிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் விமர்சகர்கள்லாம் சொல்லிக்கிட்டு வராங்க. ஏன்னா அந்த மாதிரிதான் அதிமுகவும் இருக்குது. அதிமுகவில் அதிருப்தி ஒரு அணி இருக்கு. அது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, எடப்பாடி பழனிசாமிக்கு அவர்களுக்கு எதிரான எஸ்பி வேலுமணி, சி.வி. சண்முகம், தங்கமணி, நத்தம் விஸ்வநாதன் இவங்க எல்லாருமே அதிருப்தி ஆளுங்களா ஆகிட்டாங்க. யாருக்கு எதிராக அதிருப்தி அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக அதிருப்தி. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். எடப்பாடி பழனிசாமி கட்சியை ஒழுங்கா நடத்தல. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொறுப்பேற்றதுல இருந்து அதிமுக தோல்வியை மட்டுமே தழுவிக்கிட்டு வருது. ஒரு வெற்றியை கூட காணல. முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சர், முன்னாள் அமைச்சர்கள், அமைச்சர் பதவி, எம்எல்ஏக்கள் பதவியில உட்காந்துட்டு வந்த எல்லாருமே இப்போ பதவிக்காக ஆசைப்படுறாங்க, பதவிக்காக ஏக்கத்துல இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லப்படுது. ஏன்னா அந்த மாதிரி தான் சி.வி. சண்முகம் அவர்களுடைய தரப்பும், எஸ்பி வேலுமணி அவர்கள் தரப்பும் பேசிக்கிட்டு வராங்க. எடப்பாடி பழனிசாமியும் அது மாதிரி தான் பண்ணிக்கிட்டு வராரு அப்படின்னு சொல்லிட்டு கட்சி தொண்டர்களும் மூத்த முன்னோடிகளும் சொல்லிக்கிட்டு வராங்க. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தாவேகா கட்சி ஆரம்பிச்சதுல இருந்தே சொன்னாங்க, ஐயா தாவேகா போய் ஜாயின் பண்ணுங்க, அப்படி இல்லைன்னா ஒருங்கிணைந்த அதிமுகவை உருவாக்குங்க. சசிகலா, டிடிவி தினகரன் இவங்க எல்லாரையும் கூப்பிட்டு ஒருங்கிணைந்த அதிமுகவா நீங்க உருவாக்குனீங்க அப்படின்னா நமக்கும் நல்லது, நம்ம கட்சிக்கும் நல்லது, நம்மளுடைய எதிர்காலத்துக்கும் நல்லது அப்படின்னு எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதுவுமே இதெல்லாம் கேட்கவே இல்லை. சைலண்டா அவர் என்ன முடிவு எடுத்தாரோ அந்த முடிவை எக்ஸிக்யூட் பண்ற மாதிரி அவர் வேலையை பார்த்துக்கிட்டு வந்தாரு. ஆனா அந்த முடிவு எங்க போய் முடிஞ்சிச்சு அப்படின்னா ஒரு தோல்வியில தான் முடிஞ்சிச்சு. தமிழகத்துல 3ஆம் இடத்துல தான் அதிமுக வந்துச்சு. வந்ததுல இருந்து நிறைய பிரச்சனைகள். ஒரு சைடு எஸ்பி வேலுமணி, சி.வி. சண்முகம், நத்தம் விஸ்வநாதன், தங்கமணி இவங்கெல்லாம் தாவேகாவுக்கு நாங்க சப்போர்ட் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி பேசப்பட்டதாகவும், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திமுக, பிஜேபி இவங்க கூட கூட்டணி வச்சு நம்ம ஆட்சி எப்படியாவது பிடிச்சிடலாம், தாவேகா ஆட்சியை கவிழ்த்துடலாம் அந்த மாதிரி பிளான் பண்ணதாகவும் ஒரு தகவல் வெளியாச்சு. அதை உண்மையும் படுத்துறாங்க அரசியல் விமர்சகர்கள் சில பேர். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில எடப்பாடி பழனிசாமிக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. எடப்பாடி பழனிசாமி நாங்க செயற்குழு கூட்டி நாங்க பொதுச் செயலாளர் பதவியை இறக்க போறோம், அடுத்த பொதுச் செயலாளரா நாங்க வேற ஒருத்தங்களை தேர்ந்தெடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்பி வேலுமணி, சி.வி. சண்முகம், நத்தம் விஸ்வநாதன், தங்கமணி இவங்க எல்லாருமே நிறைய மாவட்ட செயலாளர்கள், அதிமுகவுடைய மாவட்ட செயலாளர்கிட்ட எல்லாம் பேசிட்டு வந்தாங்க. இது தெரிஞ்ச எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணாருன்னா, இவங்க கிட்ட எல்லாம் பேச்சுவார்த்தை நடத்தினாரு. முதல்ல நம்ம ஆளுகிட்ட போய் பேசுவோம், யாரு தங்கமணி அவர்கள்கிட்ட போய் பேசுவோம், பேசி அவரை நம்ம வழிக்கு வர வைப்போம் அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தங்கமணி அவர்கள்கிட்ட பேசினாரு. தீரன் சின்னமலை அவர்களுடைய பிறந்தநாள் அன்னைக்கு நீங்க போயிட்டு எனக்கு பதிலாக நீங்க போயிட்டு மரியாதை செலுத்துங்க, நான் போனா என்ன நீங்க போனா என்ன, நம்ம எல்லாரும் ஒண்ணுதானே, கட்சியில பதவி எல்லாம் கிடையாது, எல்லாம் நம்ம மனுஷங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. இத கேட்ட தங்கமணி அவர்கள் நேர்ல போயிட்டு மரியாதையும் செலுத்தினாரு. அதுக்கப்புறம் நேத்து தமிழகம் முழுக்க அதிமுக சார்பில் ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தாங்க. பயிர்க்கடன் தள்ளுபடி இது பண்ணல அரசு, மேகதாது விவகாரம் இது எல்லாத்தையும் சேர்த்து தமிழக அரசை கண்டிச்சு அதிமுக ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தாங்க. இந்த போராட்டத்துல எல்லாருமே கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனா நத்தம் விஸ்வநாதன், எஸ்பி வேலுமணி இவங்களோட தரப்பு என்ன பண்ணுச்சுன்னா ஒரு கடிதம் எடப்பாடி பழனிசாமிக்கு எழுதுனாங்க. என்ன அப்படின்னா, எங்களெல்லாம் கலந்துக்க முடியாது, நாங்க ஏன் கலந்துக்கணும், நாங்க ஒரு மாவட்டத்துல பொறுப்புல நீங்க கொடுத்துட்டு வேற ஒரு மாவட்டத்துல போய் நாங்க வேலை செய்வோமா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு வந்தாங்க. ஆடாடாடாடா என்னடா இது, இதுல இவங்க கலந்துக்க மாட்டாங்க போலியே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நினைச்சாங்க. யாருமே கலந்துக்க மாட்டாங்க, ஏன்னா அதிருப்தியில தானே இவங்க எல்லாம் இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக தானே இவங்க எல்லாம் வேலை பாக்குறாங்க, இப்படியாவது ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்கணும் அப்படிங்கிறதான வேலை பாக்குறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த நாம
திடீர்னு நேத்து சேலத்துல ஒரு செம்ம ட்விஸ்ட் நடந்துருச்சுங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்னா நாங்க கலந்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்ட அறிக்கை விட்டா நம்ம தங்கமணி அவர்கள் சேலத்துல போயிட்டு டப்புன்னு நின்றுவாரா பச்சை துண்டு போட்டு நின்றுதும் இல்லாம அதிமுகவை சரியான வழியில பயணம் பண்ணிட்டு இருக்காரு, சரியான வழியில நடத்திக்கிட்டு இருக்காரு எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு பேசியிருக்காருங்க நிகழ்ச்சியில. என்னடா இது ஒண்ணுமே புரியல, என்னங்க இது ஒண்ணுமே புரியல அப்படிங்கிற மாதிரி தான் எல்லா மக்களுக்கும் இருந்துச்சு. நேத்து வரைக்கும் முந்தானத்து வரைக்கும் நாங்க எடப்பாடி பழனிசாமி எங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை, அவர் சொன்னதா நாங்க செய்வோமா, நாங்க செய்ய மாட்டோம், நாங்க கூட்டத்துல கலந்துக்க மாட்டோம், ஆர்ப்பாட்டத்துல கலந்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவர் திடீர்னு நைட்டு, அந்த நைட்டுக்குள்ள என்ன நைட்டு டிராவல்ல என்ன நடந்துச்சுன்னு தெரியல, காலையில பார்த்தா போராட்டத்துல இருக்காரு, சேலத்துல இருக்காரு, பேசுறாரு, எடப்பாடி பழனிசாமி தான் நல்லா வழி நடத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாரு. இது எஸ்பி வேலுமணி, சி வி சண்முகம், நத்த விஸ்வநாதன் இவங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியாவும் பெரிய இடியாவும் விழுந்துருச்சு. என்னடா இது, முந்தா நாள் நைட் வரைக்கும் நம்ம கூட தானே இருந்தாரு, ஒண்ணுமா உட்காந்து சாப்பிட்டு இருந்தோமே, இப்போ என்னடா திடீர்னு அங்க போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஒரு ஷாக்ல இவங்க இருக்காங்க. இதற்கு இடையில தான் அதிமுகவே ரெண்டா போயிடுச்சு அப்படின்னு எல்லாரும் பார்த்தாங்க. ஆனா அதிமுகல ரெண்டா அந்த ரெண்டுலயே ஒன்னா போகுது, பாதியா போகுது அப்படின்னா எந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு நிலைமையில அதிமுக இருக்கு. இப்போ தங்கமணி அவர்கள் எஸ்பி வேலுமணி சைடா இல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சைடான்னு சொல்லிட்டு அவருக்கே தெரியல. ஏதோ போறாரு வராரு, அங்க மாலை போடுறாரு, இங்க நிக்க சொல்றாரு, அங்க பண்றாரு, அங்க போராட்டம் பண்றாரு, இங்க ஆர்ப்பாட்டம் பண்ண சொல்லிட்டு போறாரு தவிர என்ன நிலைப்பாடுல இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தங்கமணி அவர்களுக்கே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவுடைய தொண்டர்களும் இவங்க எஸ்பி வேலுமணியுடைய ஆதரவாளர்களும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலையில அதிமுக பொதுச் எடப்பாடி பழனிசாமியும் நிறைய விமர்சனங்களை வச்சாரு தாவேக மேல. இது ரீல்ஸ் ஆட்சி, 100 நாள்ல ரீல்ஸ் தான் போட்டுக்கிறாங்க, வேற எதுவுமே பண்ணல, ஏற்கனவே இருந்த திட்டங்களுக்கு ஸ்டிக்கர் ஒட்டி இவங்க கொடுக்குறாங்க அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. ஆனா அதிமுகவுல இந்த மாதிரிலாம் தங்கமணி இப்படி சேர்த்தீங்களே, எஸ்பி வேலுமணி இப்படி சொன்னாரு, அந்த கருத்துக்கு சொல்லுங்க அப்படின்னா, இதெல்லாம் தனியா பேச வேண்டிய மேட்டருங்க, இதெல்லாம் எப்படி புதுவையில நாங்க சொல்லுவோம், அதை பத்திலாம் எதுவும் கேட்காதீங்க அப்படின்னு சைலண்டா நழுவிடுறாரு. எடப்பாடி பழனிசாமிக்கும் எஸ்பி வேலுமணி தரப்புக்கும் இருக்கக்கூடிய இந்த பனிப்போரு, இந்த வார்த்தை போரு, இந்த கடிதம் போரு எப்ப முடிவுக்கு வரப்போகுதுன்னு தெரியல. எப்பதான் முடிவுக்கு வரப்போகுது, அமித்ஷா மத்தியஸ்தம் பண்ணி வைப்பாரு அப்படின்னு பார்த்தாங்க, அதுவும் பண்ணல. இவங்க யாரையுமே கண்டுக்கவே இல்லை, அவரு எப்படியாவது சண்டை போட்டு போங்கடா, என்னையாடா கூப்பிடுறீங்க அப்படின்னு சொல்ற மாதிரி போயிட்டாரு. இப்போ ஒவ்வொரு போராட்டத்துக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு அறிக்கைக்கு எதிராகவே இவங்க எஸ்பி வேலுமணி தரப்பு அறிக்கை விடுறாங்க. இப்போ அந்த 4 பேர்ல இருந்தவர் ஒருத்தர் எடப்பாடி பழனிசாமி வசம் வந்துட்டதா ஒரு தகவல் வெளியாகுது. அது கன்ஃபார்மும் பண்ணியிருக்காரு தங்கமணி அவர்கள். எடப்பாடி பழனிசாமி தான் நல்லா வழி நடத்துறாரு அதிமுக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இது எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் எஸ்பி வேலுமணி தரப்புக்கு, எந்த அளவுக்கு சாதகத்தை ஏற்படுத்தும் எடப்பாடி பழனிசாமி தரப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்தான் பார்க்கணும். இனிமேலும் அதிமுகவில் என்னென்ன ட்விஸ்ட் அண்ட் டர்ன்கள் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நாம தொடர்ந்து பார்க்க, தொடர்ந்து நம்ம காணொலியில இணைந்திருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க, லைக் பண்றவங்க பண்ணிடுங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.